ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மணி. நீங்கள் இந்த பொங்கல் லீவுக்கு ஒன் டே நாள் நம்ம ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரணும், அதாவது தங்கணும், ஆனால் ரொம்ப செலவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸுக்கு போகலாங்க. ஏன்னா இது ரொம்ப செலவும் கம்மி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபால்ஸ் வேணுன்னா ஃபால்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இங்கே போகணுங்க. உங்களுக்கு ஃபேமிலியோடு போகணுன்னாலும் போகலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காட்டில் காவா ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஹோம் ஸ்டே. இங்கே பாருங்கள், இதான் ஹாலுங்க. ஹாலில் நமக்கு டிவி, இந்த மாதிரி சோஃபா, அப்புறம் நம்ம விளையாடுறதுக்கு தேவையான செஸ் போர்டு, அப்புறமா கார்ட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. இது ஒரு பெட்ரூம் கொடுக்குறாங்கங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஏசி இல்லாமல் இருக்குது. ஏசி இல்லாமல் 2 பேர் தூங்கிக்கலாம். பத்தலைன்னா இந்த மாதிரி பெட்டு கீழே வச்சுக்கலாம். இது தனியாக வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கேருந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூமுக்குமே ஒரு பாத்ரூம் இருக்குது. இது டைனிங் டேபிள். இதில் நம்ம எக்ஸ்ட்ரானாலும் இந்த ரெட் கலர் சேர், அது சேர் போட்டு நம்ம உட்காந்துக்கலாங்க. ஒரு கெட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறமா இது ஒரு பெரிய ரெண்டு பெட்டு போட்டு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருந்துச்சு. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இந்த ரூமில் மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா ஏசி வச்சுருந்தாங்க. இது ஓப்பன் கிச்சனில் நம்ம வாங்கிட்டு வெளியில் போகிற திங்ஸு, நான்வெஜ் எது சமைக்கணும்னா வெளியில் வாங்கிட்டு நம்ம இங்கே வச்சு சமைச்சிக்கலாங்க. அதே மாதிரி டீ தூள், காஃபி தூள், சர்க்கரை, ஓரளவுக்கு கொஞ்சம் தேவையானது அந்த கிச்சன்லேயே இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு அங்கே இருந்த பொருளை வச்சு தான் டீ போட்டு குடித்தோங்க. நல்லாவே இருந்துச்சு, கேரளா டீ. அப்புறமா இது சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க. வேலி போட்டுட்டு அந்த பக்கம் அடுத்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கு, அப்புறமா ரப்பர் தோட்டம் தாங்க. இப்போ நிறைய ரப்பர் மரம் இருந்துச்சு. அப்புறமா இது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கீழே இறக்கத்துலேயுமே வீடு நிறைய இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு இங்கே நின்று பார்க்குறோம் அப்படின்னா கீழே பள்ளமாக இருக்குது, அந்த இடத்துலையும் கூட வீடு இருந்துச்சு. அப்போ பாருங்களேன், எந்த ஒரு பயமும் இல்லாமல் எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் நைட்டு பார்க்கும்போது அவ்வளோ பயமாக த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடுங்களா, பார்க்கவே எங்கே பார்த்தீங்களா வீடு, பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இவ்வளோ மேலாப்பில் மேடில் இருக்கும்போது இப்படி இருக்குங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நல்லா தைரியமாக அங்கங்கே தாங்க வீடு இருக்குது, தைரியமாக இருக்காங்க. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால சத்தியமாக அள்ளு விட்டுருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களாம் அசால்ட்டாக ஜீப்பு பைக்லலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறப்பா எல்லாம் பார்த்துட்டு நம்ம முன்னாடி வந்தோம் அப்படின்னா பெரிய கேட் வச்சுருக்காங்க. முன்னாடி சும்மா காலி டைம் மாதிரி நிறையா ப்ளேஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபயர் கேம்ப் மாதிரி கூட நம்ம வச்சு விளையாண்டுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு நைட்டெல்லாம். அப்புறம் காலையில் பார்க்கும்போது இதற்காக நம்ம எப்படி வாங்கினோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு தோப்பு, அப்புறமா ரப்பர் தோட்டம் அந்த மாதிரி இருக்குங்க. நைட்டெலாம் நாய் நடமாடினாலும் யாரோ நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லாவே இருந்துச்சு. வெளியில் தான் நைட்டு உட்காந்து சாப்பிட்டு அங்கே ஒரு 2 நாய் இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கெல்லாம் மீதி இருக்கிறத போட்டுட்டு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவங்க சூப்பராக இருந்துச்சு. இவங்க எல்லாம் மேலே எப்படி வியூ இருக்குது பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அண்ணாவும் தம்பியும் போய் பாருங்க மேலே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி நம்ம குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தவங்க. அங்கே தங்கியிருந்த அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து இந்த ஆறு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. போகிற வழியெல்லாம் ஒத்தையடி பாதை தான். யானையோ எது இருந்தாலுமே நம்ம தப்பிக்க முடியாது. நான் இந்த அண்ணாட்ட போகும்போது கேட்டுகிட்டே போனேன், ஆனை வருங்களா அப்படின்னு. அந்த குளிக்க இந்த வழியாக தானே போகணும், ஆனை எதுவும் வருங்களா அப்படின்னு. இல்லைம்மா இது வராது, சேஃப்டியாகவே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமெல்லாம் போங்கன்னு சொன்னாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இது தொட்டாச்சினிங்க தாங்க. எங்கள் பாருங்க, எங்கள் பாப்பா விளையாண்டுட்டே வந்தா. முன்னாடி போயிடுவாங்க, நமக்கு தான் பயமாக இருக்கும். அப்படி சரி ஓடிடலான்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு 2 பேரும் ஓடுவாங்க பாருங்களேன். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் தனியாக போனால் எப்படி இருக்கும்? நம்மளை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கு தோப்பு, அப்புறமா ரப்பர் தோட்டம் தான்.
ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி துணி காய போடுற மாதிரி காய போட்டு வச்சுருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆஃப் ரோடு நாகர்கோவிலில் வந்து நிறைய பார்த்துருக்கேன். பாருங்களேன், வெத்தலை மாதிரியே இருக்குது, ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. மிளகு கொடி இங்கே பாருங்க. இங்கே நைட்டெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமா காவா ஐலண்டில் கூட நம்ம பார்த்துட்டு குளிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா பார்க்க மட்டும் செய்யலாம். சாப்பாடு கொண்டு போனால் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து யாருக்குமே தெரியாது, ப்ரைவேட் ஃபால்ஸ் தாங்க. யாருக்குமே, அதாவது என்ன சொல்கிறது, இங்கே வர்றவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போல். ஆனால் அதிகமாக வந்து இப்போ நம்ம எப்படி மணமலை டேமு, காவா ஐலண்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இங்கே அதிக மக்கள் வந்து வரமாட்டாங்க. நம்மளுமே போனாலுமே நம்ம மட்டும்தான் குளிப்போம். அந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருந்துச்சுங்க. அப்புறமா பக்கத்தில் ஒரு வழியாக நடந்து வந்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் தான். அப்புறம் வந்தாச்சு. வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிளகு எல்லாமே கொடி கொடியாக அவ்வளோ நின்றுச்சுங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் காஃபி கூட பார்த்தேன், காஃபி பழம். அப்புறமா எல்லோரும் இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த கரையில் வச்சுட்டு அப்புறமா இங்கே பாருங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்துச்சு, எந்த ஒரு குப்பையுமே இல்லாமல், பாசி படியாமல் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நிறையா கூழாங்கல், பாறைக்கல் சூப்பராக இருந்துச்சு. கூழாங்கல் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஹார்ட்டின் ஷேப்பு அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் தனியாக குளிக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம யானை எது வந்தாலும் நம்மளால் எந்த பக்கமுமே தப்பிக்க முடியாது. எந்த பக்கம் போனாலுமே ஃபுல்லாக வெட்ட வெளி மரம் தான். இங்கே பாருங்களேன், தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. மண்ணுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சுங்க. ஆற்று மண் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இடம் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. இதுதான் குளிக்கிற இடமாட்டிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து தெரியாத இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மேலே அந்த தண்ணி அந்த வர்ற இடத்துலையே நாங்கள் வந்து குளிச்சிட்டோம். ஏன்னா அந்த கீழே நின்று தான் குளிப்பாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் எங்களுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து பசங்க ஒரு 5-6 பசங்க வந்தாங்கங்க. அவங்க வந்து லோக்கல் கையா என்னென்னா நம்மளை மாதிரி வந்து சுற்றி பார்க்க வந்தவங்களான்னு தெரியல. ஆனால் வந்தாங்க. வந்து கீழே இறங்கி தான் குளித்தாங்க. அந்த ஃபால்ஸ் மாதிரி வந்துச்சுலங்க, அங்கே தான் கீழே இறங்கி தான் குளித்தாங்க. ஆனால் நம்ம வந்து குளிக்கலை, கொஞ்சம் பயமாக இருந்ததுனால. ஏன்னா புது இடமா இருக்கா, எவ்வளோ ஆழம் இருக்கும், தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் வருது எதுவுமே தெரியாது, குழந்தைங்கள வேற வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு மேலேயே சேஃபாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வர வழி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காவா தண்ணி, அந்த தண்ணி அந்த ஆற்று தண்ணி தான் கால்வாய் மாதிரி வந்து திறந்து வச்சுருந்தாங்க. அதில் போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பூ பார்த்தாங்க. அந்த பூ எல்லாமே தலை கீழே இருந்துச்சு. நம்ம நேரம் வானத்தை பார்த்து பூத்து தான் பார்த்துருக்கோம். இது போல் இப்படி கீழே தலை குனிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா குளித்து நல்லா கிளம்பிட்டு எங்கே போனோம் அப்படின்னா மலமுலா டேமு. மலமுலா டேம்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறதா இருந்தால் பார்க் வந்து வேலை பார்க்குறதுனால பார்க்குக்குள்ளே அலவுடே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா அந்த ரோப் கார் மட்டும் போய்க்கலாம் மலமுலா டேமை பொறுத்த வரைக்கும். டேமுமே பயங்கர வெயில். ஏன்னா இங்கேயே அவ்வளோ குளிர் அடிக்குது. ஆனால் மேலே கேரளாவில் போனோம்னா அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. அப்புறமா நம்ம இது மட்டும் ரோப் கார் மட்டும் போயிட்டு வந்தோம். முதல் போகிறதுனால ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்கள்லாம் பாருங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்க, எங்கள் பாப்பானா அவங்க அப்பா கூட பயமே இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்புறம் போயிட்டு நல்லா ரோப் கார்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தோம். கீழே வந்துட்டு ஸ்னேக் பார்க் போனோம். ஸ்னேக் பார்க் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒரு சில எல்லாம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு திரும்ப ராக் கார்டன் தான் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஸ்மெல்லு. அதனால் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. அதேமாதிரி நாங்கள் தங்கியிருந்த ரூம்பு பார்த்திங்க அப்படின்னா அதோட வாடகை 3500 தாங்க. நாங்கள் 2 ஃபேமிலி போயிருந்தோம். ஃபேமிலியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்ல இடம் தாங்க. நீங்கள் 1 டே ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த பொங்கல் லீவுக்கு குழந்தைங்களோட போயிட்டு வாங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.